இந்த ரெசிபி செய்யறதுக்கு 2 முட்டை, 1 டீஸ்பூன் பெப்பர், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 முட்டையை உடைச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர், 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெப்பர் கார்லிக் நல்லா அரைஞ்சிருச்சு. அடுத்து 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயை இந்த ரெசிபிக்கு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் திக்காகி இருக்கு. மறுபடியும் 1/4 கப் ஆயில் கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. கார்லிக் ஸ்மெல் பிடிக்காதவங்க கார்லிக்கை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு திக்கா கரெக்டான கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. இத சிப்ஸ், பிரெட், பர்கர், சாண்ட்விச், ஃப்ரைட் சிக்கன், ஷவர்மா, கிரில் சிக்கன், சிக்கன் ரோல் கூட சாப்பிட சூப்பரா இருக்கும். இந்த மயோனைஸை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி 3 டேஸ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.